வணக்கம். ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ரவையை பாவிச்சு எப்படி இட்லி செய்கிறதென்றும் அதனுடன் சாப்பிட்றதுக்கு சட்னியும் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஜஸ்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வோம். வாங்க இட்லியும் சட்னியும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் இட்லி செய்கிறதுக்கு 1 கப் ரவை பாவிச்சிருக்கிறேன். இந்த ரவையை நான் அவிக்கவோ வறுக்கவோ இல்லை. அதோட 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்புன்ற அளவை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இதை ஒருக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போத்தான் உப்பு தயிர் எல்லாம் ரவையோட சேர்ந்து இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரத்துக்கு இதை சட்டியாலேயோ அல்லது துணியோ மூடி ஒரு 30 நிமிடத்துக்கு எல்லாம் ஊறுறதுக்கு வைக்கணும். இட்லி அவிப்பதற்கு தேவையான சட்டியை எண்ணெய் பூசி தயாராக வச்சிருப்போம். நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி பட்டரும் பாவிக்கலாம். அதே சமயத்தில் இட்லி அவிப்பதற்கு தேவையான சட்டியில் தண்ணியை விட்டு கொதிக்க வைப்போம். நான் 250 ml தண்ணி பாவிச்சிருக்கிறேன். 30 நிமிடம் ஆயிடுச்சு. வாங்க பார்ப்போம் ஊற வைத்த ரவை எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நல்லா இறுக்கமாக இருக்குது. இதுக்குள்ள நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இட்லி பதம் வரும் வரைக்கும் இதுக்குள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். தண்ணி கூடவும் சேர்க்கக்கூடாது. நான் 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் பாவிச்சேன். அதே மாதிரி 1 கப் தண்ணி நான் இதுக்கெல்லாம் பாவிச்சிருக்கேன். இதை நல்ல வடிவாக இட்லி பதம் வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ண வேணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இட்லி பதத்துக்கு வந்துட்டு. இட்லி அவிப்பதற்கு எல்லாம் தயாரான பிறகு இதுக்குள்ள அரை தேக்கரண்டி சமையல் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இட்லிக்கான மாக்கலவை ரெடியாக இருக்குது. இட்லி மாக்கலவையை இட்லி தட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். இட்லி தட்டு மூழ்கும் வரைக்கும் மாக்கலவை விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இட்லி அவிந்து வரும்போது இட்லி நல்லா பொங்கிவிடும். எல்லா இட்லி தட்டுக்கையும் இட்லி மாவு போட்டுட்டோம். பிறகு நாங்கள் இட்லியை அவிப்போம். ஏற்கனவே நாங்கள் தண்ணி கொதிக்க வைத்தபடியால் இட்லியை நாங்கள் 10 நிமிஷத்துக்கு அவிய விட்டால் காணும். இட்லி அவிஞ்சிட்டான்னு செக் பண்ணுவோம். ஒரு குச்சியால் இட்லியில் கொஞ்சம் குத்தி பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். அதோட மா ஒட்டி இருந்தால் இட்லி அவியலை. எந்த ஒரு மாவும் ஒட்டி இல்லைன்றபடியாக இட்லி நல்லா அவிஞ்சிச்சு. இதை ஒரு சட்டிக்குள்ள இறக்கி வைப்போம். நாங்கள் கரண்டியை பயன்படுத்தி இட்லியை மெல்ல மெல்லமாக எடுப்போம். கொஞ்சம் கூரான கரண்டின்னு சொன்னால் இட்லி உடையாமல் வரும். இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. 30 நிமிடத்தில் சுட சுட இட்லி தயார்.
30 நிமிடத்தில் சுட சுட இட்லி தயார். இட்லியோட சாப்பிட்றதுக்கு தேவையான சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நான் 15 செத்த மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நான் 10 நிமிடத்துக்கு தண்ணியில் ஊற வைத்தேன். அதை கிரைண்டரில் போட்டு அரைப்போம். அதுக்குள்ள உப்பு தேவையான அளவு, அரை வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். அதோட புளியங்கொட்டை அளவு சிறிதளவு புளி, அதோட 5-6 கறிவேப்பிலை, 250 கிராம் தேங்காய் பூ எல்லாத்தையும் உடனடியாக போடுவோம். ஏற்கனவே மிளகாய் ஊற வைத்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைப்போம். இட்லிக்கான சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைப்போம். தண்ணி காணாது இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அரைப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவை. அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு கொள்ளுவோம். நான் இதுக்கு 1 கப் அளவு தண்ணி பாவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி பாவிக்கலாம். சட்னி நல்லா வடிவாக அரைச்சி முடிஞ்சுது. நாங்கள் இதை கொஞ்சம் தாளித்து போட்டோம்னு சொன்னால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் நான் 1 மேசைக்கரண்டி எண்ணெய் பாவிச்சிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் பாவிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நல்லெண்ணெயோ வெஜிடபிள் ஆயிலோ பாவிக்கலாம். எண்ணெய் கொதிச்சா பிறகு அதுக்குள்ள 1 தேக்கரண்டி கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் வெடிச்சு வந்த பிறகு அதுக்குள்ள 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன். அதோட வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு அதுக்குள்ள 4 செத்த மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் செத்த மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வதங்கிச்சது. இதுக்குள்ள 6 கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். தாளிச்சு முடிஞ்சது. இதுக்குள்ள ஏற்கனவே அரைத்து வைத்த சட்னியை இதுக்குள்ள சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். சுட சுட சட்னி தயார். முப்பது நிமிடத்தில் தயாரான ரவா இட்லியும் சட்னியும் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் ஜஸ்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.